வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலம் திருச்செந்தூர். முருகப்பெருமானினுடைய 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூரில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு காயாமொழி. இந்த காயாமொழிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் குதிரைமொழி. இந்த குதிரைமொழி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்தாவினுடைய ஆலயம் தேரி குடியிருப்பில் அமைந்து இருக்கக்கூடிய கற்குவேல் ஐயனார் ஆலயம். இந்த கற்குவேல் ஐயனார் ஆலயம் பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டது. நிறைய மக்களினுடைய குலதெய்வமாகவும் இந்த கற்குவேல் ஐயனுடைய ஆலயம் இருக்கிறத நாம பார்க்கணும். பல மக்கள் இந்த கற்குவேல் ஐயனார் கோவிலுக்கு தினமும் வந்த வண்ணமாக இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். சாஸ்தாவினுடைய மிக புராதனமான பழமையான ஆலயம் எது அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லக்கூடிய கோவில் எது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்திலே பாபநாசம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவில் தான் மிகவும் பழமையான ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம கேட்டிருப்போம். அங்கு பல பரிவாரங்கள் புடைசூழ சாஸ்தா வீற்றிருக்கிறார். அந்த பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு அடுத்தபடியாக சாஸ்தாவே விரும்பி வந்து அமர்ந்த தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமையை உடையதாக இருக்கக்கூடியதுதான் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த தேரி குடியிருப்பில் அமைந்து இருக்கக்கூடிய கற்குவேல் ஐயனார் கோவில். சாஸ்தாவே விரும்பி இங்க வந்தார். தன்னுடைய பரிவாரங்கள் புடைசூழ தன்னுடைய மனைவியர்களான பூர்ணா புஷ்கலா தேவியரோடு சாஸ்தா வந்து அமர்ந்த தலம் இந்த கற்குவேல் ஐயனார் ஆலயம். இந்த கற்குவேல் ஐயனார் ஆலயத்தை பற்றின வரலாற்றையும் இந்த கோவிலினுடைய சிறப்பையும் நாம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த கிராமம் இந்த தேரி குடியிருப்பு அப்படிங்கக்கூடிய பகுதி முன்னாடி பாண்டிய குலத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இந்த தேரி குடியிருப்பு இருந்தது. பாண்டிய மன்னர்களினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு காலம் அது. ஏறத்தாழ 12ஆம் நூற்றாண்டுக்கு நாம செல்ல வேண்டியிருக்கிறது. ரொம்ப குறிப்பாக வருஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1226ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. நாம இந்த வரலாறு படி பார்க்கும் பொழுது நாம 12ஆம் நூற்றாண்டாக நாம கவனத்தில் கொள்றோம். இந்த 12ஆம் நூற்றாண்டுல இந்த தென்பகுதி முழுவதையுமே ஆட்சி செய்து வந்தவர்கள் பாண்டிய மன்னர்கள். மதுரையை தலைநகராக கொண்டு இந்த பகுதி முழுவதையுமே அவர்கள் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். தற்போது இந்த தேரி குடியிருப்பு இருந்த பகுதியிலே ஆட்சி செய்து வந்த மன்னர்கள் யார் அப்படின்னா குலசேகர பாண்டியன் என்கிற ஒரு மன்னர் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார். மாலையம்மன் என்கிற ஒரு பெண்மணியினுடைய புதல்வர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். அந்த 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னா முதலாவதாக குலசேகர பாண்டியன். இந்த குலசேகர பாண்டிய மன்னனுக்கு ஐவராஜா அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரும் இருந்தது. இரண்டாவதாக முத்தும் பெருமாள், மூன்றாவதாக முகிலன் பெருமாள், நான்காவதாக முடிசூடும் பெருமாள், ஐந்தாவதாக பாண்டியன் பெருமாள் ஆகிய இந்த 5 மன்னர்களுமே மாலையம்மனினுடைய மகன்களாக இருந்தார்கள். இந்த 5 பேர்ல மூத்தவராக இருந்தவர் தான் குலசேகர பாண்டியன் என்கிற ஐவராஜா. இவர்தான் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார். அப்படி சீரும் சிறப்புமாக இந்த பகுதியை ஆட்சி செய்து வரும் பொழுது ஒரு ஓவியர் ஒருத்தர் இந்த குலசேகர பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய இந்த அரசவைக்கு வர. அந்த ஓவியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு தேசமாக சென்று அந்த ராஜாக்களினுடைய அந்த அவர்களுடைய உருவத்தை அப்படி தத்ரூபமாக ஒரு ஓவியத்திலே வரைந்து காட்டி தன்னுடைய திறமையை காட்டி அந்த ராஜாக்கள் கிட்ட பொன்னும் பொருளும் பரிசும் வாங்கி செல்றத அவர் வழக்கமாக வைத்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒரு ஓவியர் ஒருத்தர் இந்த குலசேகர பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய இந்த அரசவைக்கு இந்த குலசேகர பாண்டியனுடைய ஓவியத்தை அவர் வரைகிறார். அப்போ இந்த ஓவியம் அப்படி குலசேகர பாண்டிய மன்னன் மாதிரியே மிகவும் தத்ரூபமாக இருக்கிறது. இதனை பார்த்து பெரிதும் மகிழ்ந்த அந்த குலசேகர பாண்டிய மன்னன் நிறைய பொன்னும் பொருளும் அந்த ஓவியர்கிட்ட கொடுக்கிறாரு. ஆனால் அந்த ஓவியர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா எனக்கு இந்த பொன்னும் பொருளும் வேண்டாம், நான் வரைஞ்சி கொடுத்த இந்த ஓவியத்தை நீங்க அப்படி என்கிட்டயே கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு இந்த ராஜா கிட்ட ஓவியர் கேட்கிறார்.
இதை கேட்ட அந்த குலசேகர பாண்டிய மன்னன் வந்து அந்த ஓவியத்தை அந்த ஓவியர்கிட்டயே கொடுத்து, அது போக நிறைய பொண்ணும் பொருளுமே அந்த ஓவியர்கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இப்ப அந்த ஓவியர் அந்த குலசேகர பாண்டிய மன்னனுடைய அந்த வரைந்த படத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தேசமாக போகிறார். ஒவ்வொரு தேசமாக போய் அந்த ராஜாக்கள் கிட்ட, நான் வந்து இது நான் வரைந்த ஓவியம், குலசேகர பாண்டிய மன்னனுடைய ஓவியத்தை நான் வந்து தத்ரூபமாக வரைந்திருக்கிறேன், இதே போல உங்களுடைய ஓவியத்தையும் நான் வந்து மிகவும் தத்ரூபமாக வரைந்து கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு தேசத்திற்காக சென்று ஒரு மாடலுக்காக இந்த ராஜாவினுடைய புகைப்படத்தை இந்த ஓவியர் பயன்படுத்துகிறார். அப்படி ஒவ்வொரு நாடாக போகும் பொழுது கன்னட தேசத்திற்கும் இந்த ஓவியர் போகிறார். கன்னட தேசத்தினுடைய அரசராக அன்று இருந்தவர் கண்ணடியான் என்கிற ஒரு மாமன்னர். இந்த கன்னட தேசத்திற்கு சென்று அந்த ராஜாவிடமும் அந்த அரசவையினரிடமும் இந்த குலசேகர பாண்டிய மன்னனுடைய ஓவியத்தை காட்டி, உங்களையும் நான் இதுபோல் வரைந்து கொடுப்பேன் அப்படின்னு இந்த ஓவியர் சொல்றார். அப்பொழுது அந்த கன்னட தேசத்து அரசனினுடைய மகளாக இருந்தவள் முத்து வடுகச்சி. இந்த முத்து வடுகச்சி இந்த குலசேகர பாண்டிய மன்னனினுடைய அந்த ஓவியத்தை பார்த்த உடனேயே அந்த ராஜாவின் மீது ஒரு மோகம் கொள்கிறார். தன்னுடைய கணவனாக இந்த ஓவியத்திலே இருக்கக்கூடிய இந்த குலசேகர பாண்டிய மன்னன் தான் தனக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு ஒரு தீராத ஒரு வேட்கை வந்து இந்த முத்து வடுகச்சிக்கு வந்து வருகிறது. இதனை வந்து தன்னுடைய அப்பா கிட்டையும் அந்த முத்து வடுகச்சி சொல்றான். நான் வந்து இந்த குலசேகர பாண்டிய மன்னனைத்தான் நான் மணமுடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்றாரு. இந்த கன்னட தேசத்து அரசரும் தன்னுடைய மகள் மேல மிகுந்த ரொம்ப அதிகமான ஒரு அன்பு வச்சிருந்தார். மகள் வந்து என்ன கேட்டாலும் அதை உடனே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இந்த கன்னட தேசத்து அரசருக்கு இருந்தது. அப்போ மகள் இப்போ வந்து குலசேகர பாண்டியன் மேல ஆசைப்படுறா, அதனால அதையும் நாம வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த கன்னட தேச அரசர் நினைக்கிறாரு. தன்னுடைய மந்திரியை அழைத்து உடனடியாக இந்த குலசேகர பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய நாட்டிற்கு சென்று அந்த குலசேகர பாண்டிய மன்னனை தன்னுடைய மகளுக்கு மணமுடிப்பதற்காக பேசிட்டு வா அப்படின்னு தன்னுடைய மந்திரியை அனுப்பி வைக்கிறார். இந்த மந்திரி குலசேகர பாண்டிய மன்னன் இருக்கக்கூடிய அரசவைக்கு போயிட்டு அந்த அரசர்கிட்ட கன்னட தேசத்து அரசர் சொன்னதை சொல்றார். தாங்கள் இந்த கன்னட தேசத்து அரசனுடைய மகளாக இருக்கக்கூடிய முத்து வடுகச்சியை மணமுடிக்க வேண்டும், அரசனுடைய மகள் உங்களை விரும்புகிறாள் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டு கடுமையாக கோபம் வந்தது இந்த குலசேகர பாண்டிய மன்னனுக்கு. எங்களுடைய நாட்டுக்கு கன்னட தேசம் எப்பொழுதுமே எதிரி நாடு, நாங்கள் உங்களோடு திருமண உறவை எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு மிகவும் ஆணித்தரமாக சொல்லியிருந்தாரு இந்த குலசேகர பாண்டியன். இதனை அப்படியே இந்த மந்திரி கன்னட தேசத்து அரசர்கிட்ட போயிட்டு சொல்றார். கடும் கோபம் கொண்டான் அந்த கன்னட தேசத்து அரசர். தான் மகள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் கண்டிப்பாக என்னுடைய மகளுக்கு பெற்று தருவேன், அதனால நம்மளுடைய வேண்டுகோளை ஏற்காத அந்த பாண்டிய மன்னன் மீது போர் தொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கடுமையான கோபத்தோடு தன்னுடைய படைகளை திரட்டி இந்த குலசேகர பாண்டிய மன்னன் என்கிற ஐவராஜா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சேனையை திரட்டி கொண்டு போர் தொடுக்க வருகிறார். இப்போ கன்னட தேசம் தன்னுடைய பாண்டிய மண்ணின் மீது படையெடுத்து வருகிறது அப்படிங்கக்கூடிய விவரம் இந்த குலசேகர பாண்டிய மன்னனுக்கு தெரிய வருகிறது. ஆனால் பொதுவாக வந்து சேனை பலத்துல இந்த பாண்டிய மன்னனாக இருக்கக்கூடிய இந்த குலசேகர பாண்டியனுடைய படைகளை விட கன்னட தேசத்தினுடைய படைகள் வந்து அதிகம். அப்போ நாம எதிர்த்து போரிடும் பொழுது நம்மளுடைய சேனைகள் தான் மிகவும் தோல்வியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு யூகம் வந்து இந்த குலசேகர பாண்டிய மன்னனுக்கு தெரிகிறது. ஏன்னா படைபலம் வந்து அதிகம். அப்போ என்ன ஆனாலும் சரி நம்மளுடைய மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும், நம்மளுடைய மக்களுக்கு எவ்விதமான இடரும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இந்த குலசேகர பாண்டியன். இந்த குலசேகர பாண்டிய மன்னன் தற்போது வள்ளியூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டை அமைத்து அந்த கோட்டைக்குள்ள தன்னுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையுமே அந்த கோட்டைக்குள்ளே இந்த குலசேகர பாண்டிய மன்னன் வைத்திருக்கிறார். ஏன்னா தன்னுடைய சேனைகளை விட கன்னட தேச சேனை அதிகம் அப்படிங்கிறதுனால, தன்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த கோட்டைக்கு உள்ள இந்த குலசேகர பாண்டிய மன்னனும் அவருடைய தம்பிகள் 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுபோக சேனை வீரர்கள், படை வீரர்கள், மக்கள் எல்லோருமே அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ இந்த கன்னட தேசம் போர் தொடுத்து வரும் பொழுது இந்த கோட்டையை பார்க்கும்போது அந்த கோட்டைக்கு வழி எங்கு இருக்கிறது அப்படின்னு தெரியாம அவர்கள் திணறுகிறார்கள்.
அப்ப எப்படி இருந்தாலும் இந்த கோட்டையை விட்டு அவர்கள் வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைக்கு வெளியிலேயே ஒரு கூடாரம் அமைத்து அவர்கள் அங்கேயே தங்கி விடுகிறார்கள். இந்த கோட்டைக்குள், இந்த வள்ளியூர் கோட்டைக்கு தண்ணீர் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, சீவலப்பேரி குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் உடைய தண்ணீர் தான் இந்த கணவாய் வழியாக இந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்குது. அப்போ நீர் கிடைக்கிறது, மற்ற எல்லா வளங்களுமே அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறது. அப்போ எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் வெளியிலே வரக்கூடிய ஒரு தேவை அவர்களுக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஒரு பெண் ஒருத்தி தினமும் அந்த கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு பால் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு பெரிய ஒரு பானை ஒன்று வைத்திருப்பாள். அந்த பானைக்குள்ள பால் இருக்கும். அந்த பாலை அளந்து ஊத்துவதற்காக ஒரு தங்க உலக்கு ஒன்று அவள் வைத்திருந்தாள். இப்போ இந்த கோட்டைக்குள்ளேயே ஒரு ஜன்னல் இருக்கிறது. அந்த ஜன்னல் வழியாக அங்கு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இந்த பெண் பால் கொடுக்கிறாள். இப்ப அதற்கு பிறகு சீவலப்பேரி குளத்திற்கு சென்று தன்னுடைய உலக்கை அவர் கழுவுகிறாள். அப்படி கழுவும் பொழுது அந்த உலக்கு தண்ணீரிலே தவறி விழுந்து விடுகிறது. இப்போ என்னுடைய உலக்கு காணாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவள் அழுது புலம்புறாள். அப்போ அந்த கோட்டைக்கு வெளியே இருந்த ஒரு கன்னட வீரன் இந்த பெண் கிட்ட கேட்கிறான், ஏமா அழுகுற அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய தங்க உலக்கு இந்த சீவலப்பேரி குளத்துல விழுந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றா. அது கிடைக்கும், நீ இதனால வருத்தப்படாத அப்படின்னு அந்த கன்னட வீரன் ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதற்கு பிறகு இந்த பெண்ணும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறாள். மறுநாள் வரும் பொழுது ஒரு அலுமினிய உலக்கு கொண்டு அதுல பால் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவ வாரான். இப்போ இந்த சீவலப்பேரி குளத்தில் இருந்து மடை வழியாக வந்த அந்த தங்க உலக்கு வள்ளியூர் கோட்டைக்குள்ளே சென்று விடுகிறது. அப்போ வள்ளியூர் கோட்டைக்குள்ள போன பிறகு அங்கு இருந்த ஒரு பாண்டிய மன்னனுடைய ஒரு வீரன் ஒருவன் அந்த உலக்கினை எடுக்கிறான். இது இங்கு பால் கொண்டு வரக்கூடிய அந்த பெண்ணினுடைய உலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரனுக்கு தெரிகிறது. மறுநாள் அந்த பெண் பால் கொண்டு வரும் பொழுது அந்த உலக்கினை அந்த பாண்டிய மன்னனுடைய வீரன் அந்த பெண் கிட்டையே கொடுத்துடுறான். இப்போ இந்த தங்க உலக்கை எடுத்து கொண்டு மீண்டும் வெளியிலே வருகிறாள் அந்த பெண். இப்போ இந்த தங்க உலக்கு மீண்டும் இந்த பெண்ணினுடைய கையிலே இருப்பதை அந்த கன்னட வீரர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். இந்த தங்க உலக்கு உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ இந்த பெண் சொல்றா, வள்ளியூர் கோட்டைக்குள்ள இருந்துச்சு, இங்க தவறு விட்ட அந்த தங்க உலக்கு வள்ளியூர் கோட்டைக்குள்ள போயிருக்கு, அங்க இருந்த வீரர்கள் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பெண் சொல்றா. இப்பந்தான் அந்த கன்னட வீரர்களுக்கே ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த சீவலப்பேரி குளத்தில் இருந்து வள்ளியூர் கோட்டைக்குள்ள தண்ணீர் போகுது. அப்போ நாம இந்த தண்ணீர் செல்லக்கூடிய அந்த வழியிலே சென்றால் கண்டிப்பாக கோட்டைக்குள்ளே புகுந்து விடலாம் அப்படின்னு மிகவும் உறுதியாக தெரிந்து கொண்டார்கள் அந்த கன்னட வீரர்கள். அந்த தண்ணீர் எந்த திசையில் செல்கிறதோ அதே திசையில சென்று அந்த மடையை அடைத்து விடுகிறார்கள். இப்போ இந்த வள்ளியூர் கோட்டைக்குள்ள வரக்கூடிய தண்ணீர் தடைபட்டு விட்டது. இதற்கு மேலேயும் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது என்று முடிவெடுக்கிறார் குலசேகர பாண்டிய மன்னன் என்கிற ஐவராஜா. தன்னுடைய தம்பிமார்கள் 4 உடனடியாக கோட்டையை விட்டு வெளியே அந்த கன்னட தேச அரசர்களோடு போரிடுகிறார். பாண்டிய மன்னர்களினுடைய படைகளை விட கன்னட தேசத்தினுடைய படைகள் அதிகம் அப்படிங்கிறதுனால இவர்களால அவர்களை எதிர்த்து போரிடுவது மிகவும் கடினமாக இருந்தது. தன்னுடைய தம்பிமார்கள் 4 பேருமே கன்னட தேச படைகளால் கொல்லப்பட்டார்கள். 4 தம்பிகளுமே கொல்லப்பட்டார்கள். அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த குலசேகர பாண்டிய மன்னன் என்கிற ஐவராஜா மட்டும்தான். இப்ப இவர் மட்டும் தானே இருக்கிறாரு. இவளை நாம கைதியாக நம்மளுடைய கன்னட தேசத்திற்கு கொண்டு போயிட்டு அந்த நம்மளுடைய மகளாக இருக்கக்கூடிய முத்து வடுகட்சிக்கு மனம் முடித்து வைத்து விடலாம் அப்படின்னு அந்த கன்னட தேசத்து அரசன் நினைக்கிறான். குலசேகர பாண்டிய மன்னனின் கையில் விலங்கு பூட்டி தன்னுடைய ரதத்திலே ஏற்றி கன்னட தேசம் நோக்கி அந்த ரதம் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த குலசேகர பாண்டிய மன்னன் யோசிக்கிறாரு, எதிரி நாட்டுக்கு கைதியாக போவதை விட உயிரை விடுவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருந்த வைர மோதிரத்தை அவரே முழுங்கி விடுகிறார். வைர மோதிரத்தை முழுங்கியதால அவருடைய உயிரை போயிடுச்சு. இப்போ இந்த குலசேகர பாண்டிய மன்னன் என்கிற ஐவராஜாவும் மரணமடைந்து விடுகிறார். ஆக இந்த பாண்டிய மண்ணை காத்த 5 பேரினுடைய 5 சகோதரர்களுடைய உயிரும் அன்று பிரிந்தது. தன்னுடைய 5 மகன்களினுடைய உயிரும் பிரிந்து விட்டது அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட அந்த 5 புதர்வர்களுடைய தாயாக இருக்கக்கூடிய மாலையம்மன் என்கிற அந்த பெண்மணியும் தன்னுடைய புதல்வர்களே இறந்து விட்டார்களே, நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் இறந்து விடுகிறார்கள். இப்போ கன்னட தேசத்து அரசன் அந்த குலசேகர பாண்டியனுடைய உடலை கொண்டு போயிட்டு தன்னுடைய கன்னட தேசத்துக்கு சென்று தன்னுடைய மகள் கிட்ட காமிக்கிறான். நான் கைதியாக கொண்டு வந்தேன், ஆனா கைதியாக கூட நான் உன் நாட்டுக்கு வரமாட்டேன்ட்டு இவன்
மோதிரத்தை முழுங்கி உயிரை விட்டானம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள்கிட்ட சொல்ற. அந்த முத்து வடுகச்சி, நான் இவரைத்தான் கணவனாக ஏற்றுக்கொண்டேன், இவரை தவிர வேறு யாரையுமே நான் மணமுடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலசேகர பாண்டியம் மன்னனை தீயிட்டு எரிக்கும் பொழுது இந்த முத்து வடுகச்சியும் நேரடியாக சென்று அந்த தீயிலே சென்று அவளும் தன்னுடைய உயிரை மாய்த்து விட்டார். இப்போ இந்த 5 பாண்டிய மன்னர்களும் இறந்து போனாங்க. இந்த 5 பாண்டிய மன்னர்களுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய மாலையம்மன் இறந்துட்டாங்க. இந்த குலசேகர பாண்டிய மன்னன் மீது ஆசைப்பட்ட அந்த கன்னட தேசத்து அரசனினுடைய மகளான முத்து வடுகச்சியும் இறந்து விட்டாங்க. இப்ப இவர்கள் அனைவருமே ஒரு மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் இறந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு கதையாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த குலசேகர பாண்டிய மன்னனுடைய இன்னொரு பெயரு ஐவராஜா அப்படின்னு நான் முதலே சொன்னேன். இந்த ஐவராஜா, அவருடைய சகோதரர்கள், இந்த சகோதரர்களுடைய அன்னையான மாலையம்மன், முத்து வடுகச்சி, இவர்கள் அனைவருமே யமலோகத்திற்கு சென்று யமன் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ யமன் தர்மன் சித்திரகுப்தன்கிட்ட கேட்கிறாரு, இவர்களை பற்றிய வரலாற்றை எடுத்து சொல்லு, இவர்கள் பாவம் செய்தார்களா புண்ணியம் செய்தார்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சித்திரகுப்தன் சொல்றார், இவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த 5 சகோதரர்களும் தன்னுடைய நாட்டு மக்களை காப்பதற்காகவே உயிரை விட்டார்கள். தன்னுடைய உயிர் பிரியும் தருவாயில் வரையிலே தன்னுடைய மக்களை காக்க வேண்டும் என்று போராடினார்கள். அவர்களுக்கு உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் நெருங்கவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். அதனால இவர்களுக்கு இந்த பிறவி தெய்வ பிறவியாகவே அமைய வேண்டும் என்பதுதான் விதி. இவர்களுடைய முற்பிறவி மனித பிறவியாக இருந்தாலும் பிற்பிறவி தெய்வ பிறவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய தலைவிதியாக உள்ளது அப்படின்னு சித்திரகுப்தன் யமதர்மராஜா கிட்ட சொல்றார். அந்த யமதர்மராஜா இவர்கள் அனைவரையுமே வணங்குறார். ஏன்னா மக்களுக்காக சேவை செய்தவர்கள், மக்களுக்காக வாழ்ந்தவர்களை இறைவனை கண்டு வணங்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த யமதர்மராஜா இவர்களை வணங்கி அங்கிருந்து சிவலோகத்திற்கு அழைத்து செல்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வந்த அந்த சகோதரர்கள் நால்வருமே சிவபெருமானுக்கு முன்பாக இருக்கிறாங்க. இப்போ சிவபெருமான் அவர்கள்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்றாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய வாழ்வு அனைத்துமே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும், அவர்களுக்கு காவலாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினோம். எங்களுடைய இந்த பிறவிலையுமே நாங்கள் மக்களுக்கு காவலாகவே இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வினை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சிவபெருமான் கிட்ட இந்த ஐவராஜாவும் அவனுடைய சகோதரர்களும் கேட்கிறார்கள். அப்ப இதனை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் சொல்றாரு, முக்தியை வேண்டாம இன்னொரு பிறவி கிடைக்கும் பொழுது கூட மக்களுக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களுடைய எண்ணம் மகத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூலோகம் தேவலோகம் ஆகிய எல்லோ லோகங்களையுமே மக்களை காக்கக்கூடிய அரணாக இருப்பவர் ஐயனார். அந்த ஐயனாரினுடைய காவல் தெய்வங்களாக காவல் பரிவாரங்களாக நீங்களும் இருந்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயனாரினுடைய புராதனமாக ஆலயமாக இருக்கக்கூடிய பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோவில் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஐயனினுடைய பரிவாரங்களாக நீங்கள் இருந்து வாருங்கள் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். இவர்கள் அனைவருமே சிவபெருமானினுடைய கட்டளையை ஏற்று கைலாயத்தில் இருந்து நேரடியாக பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோவில் அங்கு இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனாரை பணிந்து வணங்கி நிற்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வரலாற்றினை எடுத்து சொல்றாங்க. முற்பிறவில எப்படி இருந்தோம், சிவபெருமான் இங்கு பரிவாரங்களாக இருக்க அவர் தான் கட்டளையிட்டிருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய எல்லா விதமான விவரங்களையும் இந்த ஐவராஜா ஐயனார் கிட்ட சொல்றாரு. அப்போ இந்த சொரிமுத்து ஐயனார் சொல்றாரு, உங்களை நான் வரவேற்கிறேன், ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, இங்கு போதுமான அளவு பரிவாரங்கள் அதிகமாக இங்கு இருக்கிறது, நாம இன்னொரு இடத்தை நாம தேர்ந்தெடுத்து அங்க நீங்க இருக்கணும் அப்படின்னு அந்த சொரிமுத்து ஐயனார் இந்த ஐவராஜா கிட்டையும் அவர்கள் கூட வந்திருக்கவங்க கிட்டையும் சொல்றாரு. இந்த ஐயனாருடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நிற்கிறார்கள் இவர்கள். அப்போ அந்த சொரிமுத்து ஐயனார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நாளி நிறைய வித்துக்களை கொடுக்கிறார். அந்த வித்துக்களை கொடுத்து இதனை நீங்கள் நடந்து போகும் பொழுது ஒவ்வொரு இடங்கள்ல இந்த வித்துக்களை போடுங்க, எந்த இடத்துல
வித்து மண்ணில் பட்டவுடன் மரமாக முளைக்கிறதோ அந்த இடம்தான் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்கிட்ட சொல்றார். இப்போ அந்த ஐவராஜாவும் அவருடைய கூட வந்த அவருடைய சகோதரர்களும் மாலையம்மனும் முத்து வடுகச்சியும் இந்த ஐயனாரினுடைய கட்டளையை ஏற்று அந்த நாளி வித்துக்களையும் கொண்டுகிட்டு அவர்கள் போறாங்க. அப்படி போகும் பொழுது அவர்களுக்கு துணையாக, அவர்களுக்கு காவலாக இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயனாரினுடைய அனைத்து பரிவாரங்களையும் அவர்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். சுடலை மாடன், தலவாய் மாடன், பட்டவராயன், இப்படியே எல்லா தெய்வங்களுமே அவர்களுக்கு பாதுகாவலாக சென்றது. இப்ப அவர்கள் போகும் பொழுது தற்போது தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் ஆலயம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அப்படி வந்திருக்கும் பொழுது இந்த ஐவராஜாவினுடைய கையில் இருந்த நாளியில் இருந்த வித்து அவரை அறியாமலேயே கீழே விழுந்து விடுகிறது. அப்படி விழுந்த உடனேயே அந்த இடத்திலே உடனடியாக மரம் முளைத்தது. அப்ப அந்த பரிவாரங்கள் எல்லாமே நினைக்குது, இதுதான் சாஸ்தா இருக்க விரும்பிய இடமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு ஐயனார் வருகிறார். இதுதான் நான் இருக்க விரும்பிய இடம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா, இவர்களுடைய நாளியினுடைய வித்துக்கள் விழுந்த இடம் கருவேல மரம். 2 கருவேல மரங்களுக்கு இடையிலே இந்த வித்து முளைத்தது. அதில் இருந்து ஐயனார் தோன்றினார். அப்போ கருவேல மரங்களுக்கு இடையில் ஐயனார் தோன்றியதால் இந்த ஐயனார் கருவேல ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கருவேல ஐயனார் அப்படிங்கக்கூடிய பெயர் தான் நாளடைவிலே மருவி கற்குவேல் ஐயனார் என்று வந்ததாக கூறுகிறார்கள். இப்போ சாஸ்தா அங்க வந்தாச்சு. சொரிமுத்து ஐயனார் கோவில் இருக்கக்கூடிய அதே ஐயனார் இங்கு எழுந்துள்ளார். அவருடைய பரிவாரங்கள், எல்லா பரிவாரங்களுமே இங்க வந்துருச்சு. இப்போ இப்படி காலங்கள் கடக்குது. அந்த இடத்துல கோவில்கள் எதுவுமே இல்லை, ஆனால் தெய்வங்களினுடைய பீடங்கள் எல்லாமே அங்க இருக்கு. இப்போ நாட்கள் அப்படியே கடக்குது. அப்படி கடக்கும் பொழுது ஒரு பெண், இடையர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தி அந்த வழியாக பால் கொண்டு வருகிறாள். அப்படி பால் கொண்டு வரும் பொழுது திடீரென கை தவறி அந்த பால் கீழே விழுந்து விடுகிறது. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பால் கொண்டு வரா, மறுபடியும் அதே இடத்துல பால் கீழே விழுகிறது. தொடர்ந்து ஒரு 5-6 முறைகள் அந்த இடத்துக்கிட்ட வரும் பொழுது பால் தானாகவே தவறி விழுந்து விடுகிறது. அப்ப எதனால இந்த இடத்துல பால் தவறி விழுகிறது அப்படின்னு அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியிலே ஐயனாரினுடைய தீவிர பக்தராக இருக்கக்கூடிய ஒருவருடைய கனவிலே இந்த ஐயனார் வந்தார். கருவேல மரங்களினுடைய இடையிலே நான் எழுந்தருள் இருக்கிறேன், என்னுடைய பரிவாரங்கள் எல்லாமே அந்த இடத்திலே இருக்கிறது, அதனால அந்த இடத்திலே நான் விரும்பியபடி ஒரு கோவிலை நீ கட்டுவாயாக, அங்கு வழிபடக்கூடிய மக்களுக்கு அவர்கள் வேண்டிய எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு இந்த கற்குவேல் ஐயனார் அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, கோவில் கட்டுறதுக்கு அளவிலான நிறைய பொருள் செலவோ பணமோ என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அப்போ இந்த சாஸ்தா சொல்றாரு, நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், ஒரே ஒரு சின்ன நிலையம் மட்டும் நீ போடு, மற்றவை தாமே நடக்கும் அப்படின்னு இந்த ஐயனார் அந்த ஐயனாரினுடைய பக்தர்கிட்ட சொல்றார். அப்போ அந்த ஐயனாரினுடைய கட்டளையை ஏற்ற அந்த ஐயனாரினுடைய பக்தர் தன்னுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய பல்வேறு மக்களை அழைத்து கொண்டு அந்த பால் விழுந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்திலே கோவில் கட்டுவதற்கான ஒரு சிறிய நிலையம் ஒன்றை அவர் போடுறார். இப்போ காலங்கள் அப்படியே கடக்குது. நிறைய மக்கள் ஐயனார் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால வழிபடுகிறார்கள். ஏதாவது ஒரு நோக்கத்தோடு அந்த ஆலயம் அந்த ஐயனை வேண்டிய பிறகு சில காரியங்களை தொட்டால் அந்த காரியம் துலங்குகிறது. என்ன நினைச்சு அந்த ஆலயத்திற்கு வருகிறார்களோ அந்த தொட்ட காரியங்கள் அனைத்துமே துலங்குகிறது. ஏதாவது நினைச்சா கண்டிப்பாக அது நடக்கிறது. அப்போ இந்த அளவிற்கு வேண்டியதை வேண்டியவாறு கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த கற்குவேல் ஐயனார் இருக்கிறார், இந்த கருவேல் ஐயனார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தினை மேலும் விரிவுபடுத்துவதற்காக பல மக்கள் முன்வந்தார்கள். ஏதாவது ஒரு நோக்கத்தோடு அந்த ஆலயம் அந்த ஐயனை வேண்டிய பிறகு சில காரியங்களை தொட்டால் அந்த காரியம் துலங்குகிறது. என்ன நினைச்சு அந்த ஆலயத்திற்கு வருகிறார்களோ அந்த தொட்ட காரியங்கள் அனைத்துமே துலங்குகிறது. ஏதாவது நினைச்சா கண்டிப்பாக அது நடக்கிறது. அப்போ இந்த அளவிற்கு வேண்டியதை வேண்டியவாறு கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த கற்குவேல் ஐயனார் இருக்கிறார், இந்த கருவேல் ஐயனார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தினை மேலும் விரிவுபடுத்துவதற்காக பல மக்கள் முன்வந்தார்கள். பலர் பொருள் செலவு செய்கிறார்கள், பல மக்கள் நன்கொடை கொடுக்கிறார்கள். கோவில் வேகமாக எழுப்பி வருகிறது. இப்போ கோவில் மிக அற்புதமாக கோவில் எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. நிறைய பரிவாரங்கள், அந்த சாஸ்தாவினுடைய பரிவாரங்களாக இருக்கக்கூடிய என்னென்ன பரிவாரங்கள் இருக்கோ எல்லா பரிவாரங்களும் அங்கு வந்தது. இப்போ இப்படி வரும் பொழுது
இந்த கோவில்ல வந்து ஐவராஜா அப்படிங்கிறவர் அந்த பாண்டிய மன்னனுடைய அரசராக இருந்தார். அந்த ஐவராஜாவுக்கும் தனி சன்னதி அங்கு எழுப்பப்பட்டது. ஏன்னா ஐவராஜாவதால தானே சொரிமுத்தையனார் கோவில இருந்து ஐயனார் வந்து இங்க எழுந்துள்ளார். அதனால அன்றிலிருந்து இன்று வரையிலே அந்த கோவில்ல ஐவராஜாவுக்கு தான் முதல் பூஜை நடந்து வருகிறத நாம இப்பவும் பார்க்க முடியும். இப்போ கோவிலுக்கு வந்து பொன்னும் பொருளும் அதிகமாக சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட அதிக அளவிலே தங்கமும் வைரமும் வைடூரியங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த கற்குவேல் ஐயனார் ஆலயம் இருக்கிறது. இந்த கோவில்ல இவ்வளவு பொன்னும் பொருளும் இருக்கிறது அப்படிங்கக்கூடிய விவரம் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு திருடனுக்கு தெரிகிறது, ஒரு கல்வன். அப்போ இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே நாம திருடிட்டு போயிடணும் அப்படின்னு அந்த திருடன் நினைக்கிறார். அப்போ அந்த திருடன் என்ன பண்றா அப்படின்னா, இந்த கோவில்ல வந்து பரிவாரங்கள் அதிகமாக இருக்கிறது, அந்த பரிவாரங்களை தாண்டி நம்மளால அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த நகைகள் எல்லாம் திருட முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்தது. அப்போ அந்த திருடன் என்ன பண்றான் அப்படின்னா, கேரளாவிற்கு சென்று அங்கு ஒரு பெரிய மாந்திரவாதியை அவன் அழைத்து வருகிறான். அந்த மாந்திரிகங்கள்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு மந்திரவாதியை அழைத்து வந்து இங்கு இருக்கக்கூடிய தெய்வங்களை கட்டி போட வேண்டும். கட்டி போட்ட பிறகு நாம வந்து உள்ள இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் நாம வந்து எடுத்துட்டு போயிடலாம், நான் உனக்கு கொஞ்சம் பங்கு தரேன் அப்படின்னு இந்த திருடன் வந்து அந்த மந்திரவாதி கிட்ட சொல்றான். அப்போ மந்திரவாதி அதுக்கு சம்மதிக்கிறார். நமக்கு நகை கிடைச்சா சந்தோஷம் தானே, தெய்வங்களை கட்டி போடுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அந்த மந்திரவாதியும் முயற்சி பண்றார். அப்போ அந்த மந்திரவாதி ஒரு கலயம், ஒரு செப்பு கலயம் ஒன்றை எடுத்து அந்த செப்பு கலயத்திற்கு உள்ள அந்த கற்குவேல் ஐயனார் கோவில்ல என்னென்ன பரிவாரங்கள் இருக்கிறதோ அந்த அத்தனை பரிவாரங்களையுமே தன்னுடைய மந்திர சக்தியினால் கட்டுப்படுத்தி அந்த பரிவார தெய்வங்கள் கற்குவேல் ஐயனார் எல்லோரையுமே சேர்த்து அந்த கலயத்தினுள்ளே அடைக்க முயற்சி பண்றார். இப்படி பல தெய்வங்களை அந்த கலயத்திற்குள்ளே அந்த மந்திரவாதி அடைத்து விட்டார். ஆனா ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் அந்த கலயத்திற்குள்ள அடைக்க முடியவில்லை. அது யாரு அப்படின்னா தளவாய் மாடன். ஐயனினுடைய பரிவார தேவதைகளில் மிகவும் முக்கியமானவராக இருக்கக்கூடிய தளவாய் மாடன் மட்டும் இந்த கலயத்திற்குள்ள அடைபடல, வெளியில போயிட்டார். அப்போ மற்ற எல்லாத்தையுமே அடைச்சாச்சு. இந்த அடைப்பட்ட இந்த கலயத்தை மட்டும் தாமிரபரணி ஆற்றில கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு அந்த மந்திரவாதி தாமிரபரணி ஆற்றுக்கு அந்த கலயத்தை கொண்டு போயிட்டு போட்டுற. இப்போ இந்த கல்வன் கோவிலுக்கு சென்று எல்லா பரிவாரங்களையுமே கட்டுப்படுத்தியாச்சு அப்படிங்கிறதுனால துணிந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா நகைகளையுமே ரொம்ப சாதாரணமாக திருடுகிறான் அந்த திருடன். சாஸ்தாவினுடைய பரிவாரங்களையும் சாஸ்தாவையும் கலயத்துல அடைச்சாலும் தளவாய் மாடன் மட்டும் அடைபடலை. அதனால அந்த தளவாய் மாடனால நமக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு அந்த மந்திரவாதி பயப்படுறார். அதனால அந்த மந்திரவாதி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சுந்தரபாண்டி சாஸ்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று அந்த கோவில்ல 4 புறமும் ஒரு மந்திர கட்டு போடுகிறான். அந்த 4 வாசல் வழியாகவும் இந்த தளவாய் மாடன் வந்து தன்னை நெருங்கி விடக்கூடாது, தன்னை கொன்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 4 புறங்களிலும் ஒரு மந்திர கட்டு போட்டு அதற்கு இடையிலேயே இந்த மந்திரவாதி வந்து அயர்ந்து தூங்குறார். ஆனால் தளவாய் மாடன் வந்து 4 வாசல் வழியாகத்தானே மந்திரக்கட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய மார்க்கமாக வந்து ஒரு பெரிய கல்லை இந்த மந்திரவாதியினுடைய தலையிலே போட்டு கொன்று விடுகிறார். எப்படி பார்த்தாலும் ஒரு கோவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பரிவாரங்களையுமே கட்டுப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய நகைகளை திருடுவதற்கு இவன் வந்து துணை செஞ்சவன் தானே அப்படிங்கக்கூடிய கோபத்திலே அந்த தளவாய் மாடன் இந்த மந்திரவாதியை வந்து வான் வழியாக வந்து அவருடைய தலையிலே கல்லை போட்டு கொண்டு விடுகிறான். இப்போ இந்த கல்வன் வந்து அங்க இருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறான். இதே நேரத்திலே இந்த தளவாய் மாடன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோவிலின் கற்குவேல் ஐயனார் கோவிலினுடைய பூசாரியினுடைய கனவிலே சென்று தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு கலயம் இருக்கிறது, அந்த கலயத்துக்குள்ள நிறைய பொன்னும் பொருளும் இருக்கிறது, நீ போயிட்டு அந்த கலயத்தை உடைத்து உள்ள இருக்கக்கூடிய பொண்ணு பொருளை எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு இந்த தளவாய் மாடன் அந்த பூசாரி கிட்ட சொல்லுது. பூசாரி கிட்ட ஏன் தளவாய் மாடன் உண்மையான விஷயத்த சொல்லல அப்படின்னா, உண்மையிலேயே அதுக்குள்ள பரிவாரங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சா இந்த பூசாரி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பொண்ணும் பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆசையில போகலாம் இல்லையா, அதனால தளவாய் மாடன் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறார். அப்ப அந்த பூசாரி தன்னுடைய மருமகனையும் அழைத்து கொண்டு அந்த கலயத்தை தேடி போகிறாரு. அங்க பார்த்தா கலயம் கிடக்குது. அந்த கலயத்தை அவர்கள் உடைக்கிறார்கள். அப்படி ரொம்ப அதிகமாக உடைக்கும் பொழுது அந்த உடைஞ்ச கலயத்துக்கு உள்ள இருந்து ஐயனாரும் மற்ற பரிவாரங்களும் மிகவும் ஆக்ரோஷமாக வருகிறார்கள். தன்னுடைய கோவிலிலே வந்து இத்தனை பரிவாரங்களையும் மந்திரக்கட்டு மூலம் கட்டுப்படுத்திய அந்த கல்வனினுடைய தலையை சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்று
இந்த ஐயனார் உத்தரவிடுகிறார். அப்போ அந்த திருடி செல்லக்கூடிய அந்த கள்வனை பிடித்து வருமாறு தன்னுடைய பரிவாரங்களாக இருக்கக்கூடிய முன்னடி மாடனையும் பட்டவராயனையும் அழைத்து அந்த திருடனை பிடித்து வருமாறு சொல்கிறார். அப்போ இந்த முன்னடி சாமியும் பட்டவராயனும் மிகவும் வேகமாக சென்று அந்த திருடி சென்று ஓடக்கூடிய அந்த கள்வனை பிடித்து கொண்டு வந்து இந்த சாஸ்தாவுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்போ இவருடைய தலையை சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அங்கு இருக்கக்கூடிய ஐயனார். அப்போ அதனை பார்த்து கடும் கோபம் கொண்ட அந்த சாஸ்தாவினுடைய பரிவாரமாக இருக்கக்கூடிய மிகவும் கோபக்கார சாமியாக நாம எல்லாருமே வணங்கக்கூடிய சுடலைமாட சாமி சொல்றார், நான் சென்று அவனுக்கு தண்டனை வழங்குகிறேன், நான் சென்று அவனுடைய தலையை எடுக்கிறேன் அப்படின்னு மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறார் சுடலைமாடன். அப்போ சுடலைமாட சாமி கிட்ட இந்த ஐயனார் சொல்றாரு, மகனே நீ அதிகமாக கோபம் வரும், உன்னுடைய கோபத்திற்கு எல்லையே கிடையாது. அதனால உன்னை போல கோபமும் உன்னை போல வீரமும் அதே நேரத்திலே உன்னை விட பொறுமைசாலியாகவும் இருக்கக்கூடிய வன்னிய ராஜாவை இவனை வதம் செய்யுமாறு அனுப்பலாம் அப்படின்னு இந்த சாஸ்தா சொல்றாரு. பொதுவாக சுடலைமாட சாமி எவ்வளவு ஆக்ரோஷமான தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுடலைமாட சாமி பயங்கரமான தெய்வம், ஆக்ரோஷமான தெய்வம். சுடலைமாடனுக்கு சிரிப்பு வரவே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான சுடுகாட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கோபக்கார தெய்வம் தான் சுடலைமாடன். ஏன்னா அந்த சுடலைமாடனுக்கு அவ்வளவு ஒரு திறமை உண்டு, அவ்வளவு கோபம் வரும். துர்சக்திகளை விரட்டி அடிப்பதிலே, துர்சக்திகளை இல்லாமல் ஆக்குவதில் சுடலைமாட சாமிக்கு இணையான மற்றொரு தெய்வமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி கோபமான ஆக்ரோஷமான தெய்வம் தான் இந்த சுடலைமாடன். அப்ப அதைத்தான் இந்த சாஸ்தா சொல்றார், நீ போனா அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் இடையூறு ஏற்படலாம், பக்தர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டாலும் வரலாம்பா, அதனால நீ இப்பொழுது தலையிட வேண்டாம், நீ அமைதியாக இரு, வன்னிய ராஜாவை அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வன்னிய ராஜா கிட்ட இந்த சாஸ்தா சொல்றாரு, நீ சென்று அந்த திருடனினுடைய தலையை சிரச்சேதம் செய்து விட்டு வா அப்படின்னு ஐயனார் உத்தரவு கொடுக்கிறார். அந்த வன்னிய ராஜா தன்னுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய பேச்சியம்மனிடமும் பெரியாண்டவரிடமும் அனுமதி வாங்கி அந்த கள்வனை கொல்லுவதற்காக போறார். இப்போ அந்த கள்ளன் அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறான். இந்த வன்னிய ராஜா விரட்டி சென்று அவருடைய தலையை எடுத்து அவனுடைய உயிரை மாய்க்கிறார். இந்த சாஸ்தாவினுடைய பரிவாரங்களால் கொல்லப்பட்ட அந்த திருடனுடைய ஆத்மா புனிதமடைகிறது. சாஸ்தாவினுடைய ஆலயத்திற்கு அருகிலேயே அந்த உயிர் பிரிந்ததுனால அந்த கள்ளனினுடைய ஆத்மா புனிதமடைந்து சாந்தி அடைகிறது. அந்த கள்ளனினுடைய ஆத்மா இந்த சாஸ்தாவினுடைய அடியிலே அவரை வீழ்ந்து வணங்குகிறது. என்னை மன்னியுங்கள், நான் அறியாமல் செய்துவிட்டேன், எனக்கு மோட்சத்தை கொடுங்கள் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வனே சாஸ்தா கிட்ட கேட்கிறார். சாஸ்தாவும் மகிழ்ச்சி அடைகிறாரு, உன்னால ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஏன்னா இது போல திருட்டு புத்தி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்தால் அவர்களுடைய மனம் மாறி அவர்களுடைய மனம் பக்தியை மட்டுமே நாடும், அவர்களுடைய தவறான எண்ணங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். இன்றைக்கு இங்கு நடந்த உன்னுடைய மரணத்தினுடைய அந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் கள்ளர் வெட்டு திருவிழாவாக இன்று கொண்டாடப்படும் அப்படின்னு இந்த ஐயனார் சொல்றாரு. அந்த கள்ளர் வெட்டு திருவிழாவில் நீதான் முக்கியமான பரிவாரமாக இருப்பாய் அப்படின்னும் இந்த சாஸ்திர சொல்றாரு. அன்றிலிருந்து இன்று வரையிலே ஆண்டுதோறும் கள்ளர் வெட்டு திருவிழா மிகவும் விசேஷமாக இந்த கோவில்ல நடைபெறுகிறத நாம பார்க்கிறோம். ஏன்னா இந்த கற்கவேல் ஐயனார் கோயில் எவ்வளவோ திருவிழாக்கள் நடக்கிறது. பங்குனி உத்தர குடைவிழா நடக்கிறது, ஆடி அமாவாசை டயத்துல பூஜை நடக்கிறது. இப்படி பல பூஜைகள் நடந்தாலும் இந்த கள்ளர் வெட்டு திருவிழா மிகவும் விசேஷமாக இங்க நடக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக கோடான கோடி மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த கள்ளர் வெட்டு திருவிழா இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். கற்கவேல் ஐயனாரை வழிபட அனுதினமும் பல்வேறு பக்தர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சில காலங்கள் கழிந்த பிறகு அந்த பகுதியிலே பேச்சு தாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதவை பெண் வாழ்ந்து வருகிறார். அந்த விதவை பெண் கற்கவேல் ஐயனாரின் மீது தீவிரமான பக்தி கொண்டவளாக அவள் இருந்தார். இந்த பகுதியை ஆண்டு வந்த ஒரு மன்னன் ஒருத்தன் அப்ப இருந்தான். இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளம் ஒன்று அப்ப இருந்திருக்கிறது. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மாமரம் ஒன்று இருந்திருக்கிறது. அந்த மாமரத்துல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பழம் மட்டும்தான் பழுக்கும். அந்த ஒரு பழத்தையும் அந்த பகுதியை ஆண்ட அந்த ராஜா தான் சாப்பிடுறதா வழக்கமாக வைத்திருந்தான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே ஒரு நாள் அதிகாலையிலே இந்த
விதவை பெண், பேச்சித்தாய் என்கிற விதவை பெண் வந்து அந்த குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுப்பதற்காக போனோம். அப்படி குளத்துக்கு சென்று தன்னுடைய குடத்தை வைத்து தண்ணீர் எடுக்கும் பொழுது அந்த மாமரத்தில் இருந்து விழுந்த பழம் வந்து தெரியாம இந்த பெண்ணினுடைய குடத்துக்குள்ளே விழுந்து விடுகிறது. அவளும் அதை தெரியாம அந்த குடத்தை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து வந்துட்டான். இப்போ இன்று பழுத்த மாம்பழத்தை பறிக்க வேண்டும் என்று அந்த அரசனுடைய வேலையாட்கள், பணியாட்கள் வந்து அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. அங்க பழுத்த பழத்தை வந்து காணும். அப்ப யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கூடிய விவரம் இந்த ராஜாவுக்கு தெரிகிறது. அப்ப எல்லா வீடுகளிலுமே அவன் சோதனை போடுகிறான். இந்த பழத்தை எடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த ராஜா மிகவும் கடுமையான உத்தரவினை போடுகிறான். அப்போ அவர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக சென்று தேடுகிறார்கள். எல்லா இடத்திலையும் தேடுறாங்க. அப்படி தேடும் பொழுது இந்த விதவை பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த பேச்சித்தாய் வீட்டினுடைய குடத்திலே தண்ணீரோடு சேர்ந்து அந்த பழம் இருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப அந்த பழத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த பேச்சித்தாய் என்கிற அந்த பெண்ணையும் அந்த ராஜாவினுடைய அரசவைக்கு கொண்டு போயிட்டு அங்க கொண்டு ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. இவதான் இந்த பழத்தை திருடி இருக்கிறா அப்படின்னு சொல்றான். அந்த பெண் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான், நான் வந்து இந்த பழத்தை திருடவில்லை, இந்த பழம் எப்படி என்னுடைய குடத்துக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பெண் வந்து மன்றாடுகிறாள். ஆனா அந்த ராஜா அதையெல்லாம் கேட்கவே இல்லை. இந்த பழம் உன் வீட்டுல உன்னுடைய வீட்டினுடைய குடத்துக்குள்ளதான் இருந்திருக்கு, நீ தான் திருடி இருக்கிற, இப்ப மாட்டின உடனே நீ வந்து பொய் சொல்லுத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா மிகவும் கடுமையாக பேசுகிறார். அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை வந்து சுண்ணாம்பு தொட்டிக்குள்ள போட்டு அந்த பெண்ணை கொன்றுவிட வேண்டும் என்று இந்த ராஜா கட்டளையிடுகிறார். அதனை கேட்ட அந்த பணியாட்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய சுண்ணாம்பு தொட்டிக்குள்ள இந்த பெண்ணினை உள்ளே போட்டு விடுறார்கள். அப்ப அவளுடைய மேல் எல்லாம் கொதிக்குது. அந்த நேரத்திலே அந்த பெண் வந்து கற்குவேல் ஐயனாரை கூப்பிட்டு அவர்கிட்ட முறையிடுறார். கற்குவேல் ஐயனாரே, தவறான நீதி வழங்கிய இந்த மன்னனினுடைய பூமி மண்மாறி பொழிந்து மண்ணோடு மண்ணாகட்டும், நீதி அரசனாக இருக்கக்கூடிய உன்னுடைய ஆலயம் மட்டும் பூங்காவாகட்டும் அப்படின்னு இந்த பெண் சொல்ற. இப்போ அந்த பெண்ணினுடைய சாபம் உடனடியாக பலிக்க ஆரம்பித்தது. அங்கு மண் மாறி பொழிந்து மழை இன்றி அந்த பகுதி முழுவதுமே காடாக காட்சியளித்தது. தேரி காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே அந்த இடம் அப்படியே மாறி போனது. இந்த சாஸ்தாவினுடைய ஆலயம் மட்டுமே பூங்காவனமாக அப்படி இருந்தது. இப்பவும் அந்த கோவில் அப்படித்தான் இருக்குது. நாம் அந்த தேரி குடியிருப்பு ஊருக்குள்ள போகும்போது வேற எங்குமே எந்த விதமான கட்டுமானங்களையுமே நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அப்படியே அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மண்ணா இருக்கும். அந்த பகுதி முழுவதுமே செம்மண்ணாக இருக்கும். இந்த சாஸ்தா இருக்கக்கூடிய ஆலயம் மட்டுமே ஓரளவு ஒரு பூங்காவனமாக இருக்கிறத நாம இப்பவும் பார்க்கிறோம். இது அந்த பெண்ணினுடைய சாபம் இன்று வரையில் அங்கு பழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாமும் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த சாபம் பழிக்குமா அப்படின்னா, இப்போ ஒருத்தன் ஒரு ராஜா பண்ண தப்புக்கு ஏன் அந்த பகுதி முழுவதுமே வந்து பாதிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பொதுவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மன்னன் ஒருவன் தவறு செஞ்சான் அப்படின்னா அது அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே தவறு பண்ண மாதிரி. ஒரு அரசன் நல்லவனாக இருந்தா அந்த பகுதி முழுவதுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ராஜா பண்ணக்கூடிய நன்மை தீமை எல்லாத்திற்குமே அங்கு வாழக்கூடிய மக்களும் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இப்போ இந்த கோவில் வந்து தேரி காடாக ஆகிவிட்டது. வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக இந்த இடம் மாறிவிட்டது. அப்போ அங்கு இருந்த மக்கள் இங்கிருந்து நாம வந்து இடம் பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது நாம போயிடலாம், ஆனால் குலதெய்வத்தை மறக்க முடியுமா? இந்த குலதெய்வத்திற்கு நித்திய பூஜை தினமும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இருந்த ஆட்களை கொண்டு இந்த கோவிலிலே நித்தம் பூஜை தினமும் நடக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய வருமானத்திலே உங்களுக்கான சம்பளத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த ஆலயத்திலே தினமும் பூஜையும் நடக்கட்டும். வருடந்தோறும் வரக்கூடிய கள்ளர் விட்டு திருவிழா வரும் பொழுது நாங்கள் வந்து இந்த கோவிலினுடைய சாவியை வாங்கிக்கிறோம். மற்ற இதர பூஜைகள் எல்லாமே தொடர்ந்து இங்க நடக்கட்டும் அப்படின்னு அன்று இருந்த மக்கள் இப்பொழுது பூஜை செய்கிறவர்கள் கிட்ட சொல்லிவிட்டு போனதாக ஒரு ஐதீகம் உண்டு. இன்று வரையில் அந்த வழக்கம் தான் இன்றும் நடந்து வருகிறத நாம பார்த்தோம். இப்போ இதுதான் இந்த கோவில் வந்த வரலாறு. சாஸ்தா ஐயனார் தன்னுடைய தேவியர்களான பூர்ணா புஷ்கலா தேவியர்களோடு ராஜ தோரணையாக வீச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த கற்குவேல் ஐயனார் ஆலயம். நீதிமான், தன் மேல தவறு இல்லை அப்படின்னா இந்த சாஸ்தா அணுதினமும் உறுதுணையாக இருந்து அவர்களை காப்பார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த கற்குவேல் ஐயனார்.
கற்குவேல் ஐயனார் அப்படின்னு சொன்னாலே அது திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தேரி குடியிருப்பில் இருக்கக்கூடிய கற்குவேல் ஐயனார் மட்டும்தான். ஆனால் பல இடங்கள்ல கற்குவேல் ஐயனார் கோவில் அப்படின்னு இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இது வந்து சரியா தப்பா அப்படின்னா இது வந்து சரியான ஒரு விஷயம் தான். எதனால அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். இந்த கற்குவேல் ஐயனாரை பூர்வீகமாக குலதெய்வமாக கொண்டவர்கள் பல இடங்கள் இருக்கும் பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த ஐயனினுடைய ஆலயம் எழும்ப வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலுக்கு வந்து மண் எடுத்துக்கொண்டு, அந்த கோவிலே பிடிமண் அப்படின்னு நாம சொல்லுவோம், அந்த பிடிமண் எடுத்துக்கொண்டு போயிட்டு இங்கு இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை பல இடங்கள்ல வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அப்படித்தான் இப்படி பல இடங்களிலே கற்குவேல் ஐயனார் ஆலயம் இருக்கிறதையும் நாம வந்து பார்க்கிறோம். பல்வேறு பரிவாரங்கள் புடைசூழ ராஜாதி ராஜனாக ஐயனார் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த கற்குவேல் ஐயனார் ஆலயம். இந்த கற்குவேல் ஐயனாரை பத்தி நம்ம வந்து பல வரலாறுகள் பார்க்க முடியும், பல கதைகளும் உண்டு. இப்ப நான் சொன்ன கதை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பல்வேறு வில்லு பாடல்கள்ல படிக்கக்கூடிய கதையாக இந்த கதை வந்து இருக்கிறது. இப்ப அதே மாதிரி அந்த கதைகள்ல என்ன வருகிறதோ அதே போல சம்பவங்களும் இந்த கோவில்ல நடைமுறையில இருக்கிறதையும் நாம வந்து பார்க்கிறோம். இப்ப வந்து ஐவராஜா அப்படிங்கிறவரு இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார். அந்த ஐவராஜாவால தான் இந்த சொரிமுத்து ஐயனார் கோவிலில் இருந்து ஐயனார் வந்து இந்த தேரி குடியிருப்புக்கு வந்தார். அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு முதல் பூஜை நடக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கல்லனை கொன்றவர் வந்து வன்னிய ராஜா அப்படின்றதுனால இன்றைக்கும் அந்த வன்னிய ராஜா தான் அந்த கல்லனை கொல்வது போன்ற ஒரு திருவிழா வந்து இந்த கல்லர் வெட்டு திருவிழா நடக்கிறத நாம பார்க்கிறோம். ஒரு விதவை பெண், பேச்சி தாய் அப்படிங்கிற விதவை பெண் வந்து இந்த கற்குவேல் ஐயனார் கோவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு சாபம் அளித்த அந்த பெண் தான் இன்றைக்கும் சேலைக்காரி அம்மனாக இங்கு அருள் பாலிக்கிறார். அதே போல இந்த வடுக நாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னட தேசத்து அரசினுடைய மகள் தான் வடுக நாச்சியார் அம்மனாக இன்றைக்கும் பல இடங்கள்ல கோவில் கொண்டிருக்கிறத நாம வந்து பார்க்கிறோம். தன்னை நாடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தன்னுடைய பரிவாரங்களோடு இணைந்து அவர்களுக்கு அருளாட்சி செய்து வருகிறார் கற்குவேல் ஐயனார். நன்றி, வணக்கம்.